சே ஹாய் ஹலோ சேட். இன்றைக்கி நம்ம கம்ஃபர்ட் க்ரூமிங்கில் டிப் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் டிப்பு தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாட்டர் சேஞ்ச் பற்றி தான். வாட்டர் சேஞ்ச் நம்ம கம்ஃபர்ட் க்ரூமிங்கில் ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இது எப்படி நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி வாட்டர் சேஞ்ச் என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ளவரானில் எந்த ஃபிஷ் எடுத்தாலும் அதில் க்ரூமிங் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கம்பல்சரி எவ்ரி வீக் வந்து 7 days ஒன்ஸ் வந்து 30% வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு 30% புது வாட்டர் கம்பல்சரி ரீஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டுமே உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்ரோ ஆகும். எந்த இஷ்யூஸும் இருக்காது, எந்த டிசீஸும் வராது, வாட்டரில் பயோலோட எதுவுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ அப்படி நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வாட்டர் சேஞ்ச் வந்து கம்ஃபர்ட் க்ரூமிங்கில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எவ்ரி வீக் வந்து மறக்காமல் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ வாட்டர் சேஞ்ச் கம்பல்சரி பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. இது போல் வேறு எதனா யூஸ்ஃபுல் டிப் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். இது போல் நிறையா யூஸ்ஃபுல் டிப்பு கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். ஸோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப். பை பை சேட்.